உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, உங்க பிரச்சனை எழுத்துல என்கிட்ட சண்டைக்கு வருது, அது உங்களுக்கும் நல்லது இல்ல, உங்க 2 பேரும் உறவுக்கும் நல்லது இல்ல. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா, நான் ரத்னா மேடம் கிட்ட உரிமையோட பேசுறது எல்லாமே நாங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்கிற உரிமையில தான். ஆனா நீங்க அவங்கள மனசார லவ் பண்ண ஒரு மனுஷன். இப்ப வரைக்கும் ரத்னா மேடம் தான் வேணும்னு உங்க மனசு தவிக்குது இல்ல? இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? டீசெண்டா இருந்தா மட்டும் அவன் என்ன மன்னிச்சிருவாளா என்ன? இங்க பாருங்க வெங்கி, நிச்சயமா மன்னிப்பாங்க, நம்புங்க. உங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க மேல இருக்கிற கோவத்துல உங்க அம்மா கதவை பூட்டிட்டாங்க. உடனே நீங்க சரின்னு விட்டுருவீங்களா? இல்ல இல்ல, திறக்கிற வரைக்கும் தட்டுவீங்கல்ல? அம்புட்டு பொறுமைல எனக்கு கிடையாதுடா, நான் உடைச்சே திறப்பேன்டா. அப்ப எல்லாம் கெட்டுதான் போகும் பிரதர். இங்க பாருங்க, ரத்னாவோட மனசு உங்களோடது. ரத்னா அவங்க மனசை பூட்டி வச்சிருக்காங்க. அதை தட்டி திறக்கிறதா புத்திசாலித்தனம். உடைச்சு திறக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் அவங்க மனசுக்குள்ள நீங்க போகவே முடியாது சொல்லிட்டேன். உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கு இப்படி அடுத்தவங்களை அடிச்சா ஏதாவது தீர்வு கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. சட்டையை புடிச்சு சண்டைக்கு வாடன்னு கூப்பிடுறேன், எதிர்த்து சண்டை போட துப்பு இல்லாம வாயாலே வட சொல்றியா? இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், ரத்னா கூட வாழணும்னு நிஜமாவே நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அவங்கள சமாதானப்படுத்துங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கை நாசமா தான் போகும். நல்லா யோசிங்க, புரியும்? நான் கிளம்புறேன். சிவபாலா, நல்லா தொடச்சிட்டு அடுத்து சோப்பு தண்ணிய கரைச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்து தாரேன். அப்படியே ஈரத்தை தொட்டு அந்த பேன் ரெக்கையெல்லாம் நல்லா தொடச்சு விட்டுட்டேனா அப்படியே புதுசு மாதிரி ஆயிரும். மோ, ஒவ்வொரு பிளேடா தொடக்க வேணாவா? கொஞ்சம் கூட பொறுமையா இருக்க மாட்டியா? இல்ல சிவபாலா, இன்னும் 5 ரூமையும் சேர்த்து 5 பேன் துடைக்கணும். நீ வேற இன்னைக்கு என்னமோ எழுதி பார்க்கணும், கொஸ்டின் பேப்பர் வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதால அவசரப்படுத்தின. அது மாடல் எக்ஸாம்மா. கோச்சிங் சென்டர்ல இருந்து கொஸ்டின் பேப்பரை மெயில் பண்ணி வைப்பாங்க. நானே டைம் செட் பண்ணி 3 மணி நேரத்துக்குள்ள எழுதி முடிக்கணும். அத நான் செட் பண்ணிக்கிறேம்மா, நைட்டு கூட எழுதிக்கலாம், விடு. நான் நிதானமா எல்லா ஃபேனையும் துடைக்கிறேன், போதுமா? ஓ நல்லதுக்காக தான் சொன்னேன், பாத்துக்கையா பாத்து. இந்த ஏணி நல்லாதாமா நிக்குது, நான் கீழே விழுந்துட மாட்டேமா. தயவு செஞ்சு நீ பிடிக்கிற வேலையை பாருமா, பக்கத்துல நின்னு தொணத்தாம போய் வேலையை பாருமா. ஆனாலும் எனக்கு பயமா இருக்குல்ல, அது எப்படி உன்னை ஒத்தையில விட்டுட்டு போறது? ஒத்தையில விட்டுட்டு போனா உன் மகனை காக்க தூக்கிட்டு போயிருமா அத்தை? ஆத்தி, இன்னைக்கு மழை ஊத்ததான் போகுது. என்னோட 2வது மருமக என் வீடு தேடியில வந்திருக்கா. எட்டி பாத்து, சோப்பு தண்ணிட்டி விழுந்துற போற. வாட்டி என் போலீஸ்காரி, வேலை எதுவும் இல்லன்னா இந்த பக்கம் உன் காத்து வீசாதே. என்னட்டி திடீர்னு இந்த பக்கம்? ஏ புள்ள வீரா, அதான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டல, வேலையும் கிடைச்சிருச்சு. நீயாவது அப்பப்ப வந்து அம்மாவை பாத்துட்டு போலாம்ல. நானும் வீட்டுல இருக்க மாட்டேன், அண்ணா அக்காவும் இல்ல, அம்மா ஒத்தையில இருக்காங்கள. வரணும் சிவபாலா. அத்தை இந்தாங்க அத்தை. என்னடி இது? என் அண்ணன் எனக்கு சீர் ஏதாவது கொடுத்து விட்டுருக்கா? அது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல். நீ பிளவுஸ தைக்க கொடுத்திருந்தியாமே, தைச்சு வாங்கி உன் மருமக எசக்கி கொடுத்து விட்டா. இந்த புடி. ஏன் அவளா என்ன தேடி வந்து கொடுக்க மாட்டாளாக்கும்? இதுக்கு ஒரு ஆளா? ஆட்டாளுக்கு ஒரு மோட்டாளு, மோட்டாளுக்கு ஒரு மொண்டி கழுதியா? மா, இசைக்கு மைனி கடை வச்சிருக்கு, அதனால கடையை அடைச்சிட்டா வர முடியும். ஆமா, பெரிய இந்த கடை. ஏட்டி, இதுக்கு நான் எம்பிட்டு காசு கொடுக்கணும்? அதெல்லாம் எசக்கியே கொடுத்துட்டா, நீ போட்டு பார்த்து அளவு சரியா இருக்கான்னு பார்த்து போன் பண்ணுவியாம். நீ கொடுத்து விட்ட அளவு பிளவுஸும் உள்ளதா இருக்கு. என் மருமக தச்சு வாங்கினா சரியா தாண்டி இருக்கும். சரி, நீ இவன் கீழே விழுந்துராம இந்த ஏணிய புடிச்சுக்கோ. அத்தை போய் உனக்காக ஒரு வாய் காப்பி போட்டு கொண்டாரு, குடிச்சிட்டு போ. ஏணிய புடிச்சுக்கோ. சரி அத்தை, சீக்கிரமா வா. ஏ சிவபாலா, அவ்வளவு பேலன்ஸ் இல்லாதவனா நீயே? உனக்கு பிடிச்சிக்கிற ஒரு ஆளு வேணுமாக்கும்? ஏலே, நீயும் அம்மாவோட சேர்ந்து என் உசுர வாங்காதல. அம்மா சொல்ல சொல்ல கேட்காம புடிச்சுக்கிட்டே நிக்குது.
இப்ப நீயும் நிக்கிற, நீயும் நிக்காத, எட்ட போ. அது எப்படி? அத்தை அதோட மகனை கீழே விழாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அத்தை பேச்ச நான் மீற முடியுமா? நீ வேலைய பாரு, நான் இங்கே நிக்க. என்ன இருந்தாலும் நீ எதிர்கால வியோவே இல்லையா? நீ பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? ஏன் இந்த தாசில்தாரு ஆரை போஸ்ட் எல்லாம் வாங்கிட்டா ஒத்துக்க மாட்டீங்களோ? தள்ளிதான் நில்ல. அதெல்லாம் முடியாது. நீ தாசில்தார் ஆனா என்ன, பிடிஓ சஸ்பெக்டர்னு என்ன போஸ்டிங் வேணா வாங்கு. ஆனா என்னைக்கும் நான் உன்னை சாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். என்னைக்குமே சிவபாலான்னு தான் கூப்பிடுவேன். மா, நீ எனக்கு எப்படி வேணா கூப்பிடு, ஆனா நீ இப்ப தள்ளி நில்லு. சொன்னா நீ கேட்க மாட்டல, உன் தலைவிதி. நீ நிக்கிறது தான் நில்லு. ம். ஐயோ அம்மா, வீரா, என்னாச்சு என்னாச்சு வீரா? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. கண்ணை கசக்கனா சரியா போயிடும். ஏலே கோட்டிக்காரி, கண்ணை கசக்குனா தூசி உள்ள போயிருண்டி. கண்ணை காட்டு, நான் ஊதி விடுறேன். கண்ணை கசக்காதங்கிறோம்ல, கண்ணை காட்டு, கண்ணை தோற. இளைய சனியா, எப்படி கொளுத்தி போட்டேன் பத்தியா? நான் சொன்னதை கேட்டு அவன் போய் அந்த ரத்னா கைய பிடிச்சு இழுப்பான். அவ கூப்பாடு போடுவா. அத பார்த்துட்டு அந்த வெறுப்பைய இவனை 4 சாத்து சாத்துவான். அந்த வெறுப்பைய என்கிட்ட சவடால் விட்டான்ல, எங்க குடும்பம் ஒத்துமையான குடும்பம்னு. அது இப்ப கலங்கி கலகலத்து போயிடாதா? ஐயா, அதுக்கு முன்னால உங்க குடும்பம் கலைஞ்சு கலகலத்து போயிடும் போல் இருக்கே. என்னலே சொல்லுத? அங்க பாருங்க. ஐயா, நடக்கிறத பார்த்தா உங்க கையில இருக்கிற ஒத்த பையனும் பறி போயிருவான் போல் இருக்கே. 2வது மருமகளை உங்க பையன் எப்படி ரெடி பண்றாருன்னு பாருங்க. நாசமா போக நீ. என்னலே பண்ணிட்டு இருக்காங்க? ஐயா, இங்க வந்து 2 பேரும் சிரிக்கி சக்கப்பட்டிருக்கிறேன். ஒண்ணு இங்க சட்டல. ஐயோ, ஐயா, 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 ஐயோ, ஐயா, ஐயா, என்னது இந்த வாளில விளக்கணிய ஊத்தி வச்சிட்டாளா? இவன் செத்தா சாவட்டும் இந்த வழுக்கு வழுக்குது. கிளை சிவபாலா விழுந்துட்டியா? என்னது காலு பாம்பு மாதிரி நெளியுது. பாடா, எந்த மனுஷன் தான் விழுந்தாரா? கிளை, நான் கூட நீதான் விழுந்துட்டியோன்னு நினைச்சேன். உனக்கு ஒண்ணு இல்லையா சிவபாலா? எடியே, இங்க கட்டின புருஷன் கீழே விழுந்து தடுமாறிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னதான் வீணா போயிட்டு வந்தா முக்கியமா போயிட்டானே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.